அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு சனி மற்றும் சூரியனுடைய பார்வை ஏற்பட போகும் அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் 23/8/2024 முதல் 29/8/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் மற்றும் குடும்ப சூழ்நிலையை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. தனவரவு அதிகம் இருக்கும் என்பதால் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பணப்பற்றாக்குறை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க. சூரியன் மற்றும் புதனுடைய இந்த இணைவின் காரணமாக உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. இதனால் அரசாங்க சம்பந்தமான காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பு அல்லது உத்தியோக சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்ப்பதாக இருந்தாலும் சரி அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் கல்விக்காக செல்பவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் கேது, அதாவது சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு ரூண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த ரூண ரோக சத்ருஸ்தானம் என்பது கடன், எதிரி மற்றும் வியாதியை குறிக்கக்கூடிய இடங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால ஒரு சில முன்னேற்றங்களே ஏற்பட இருக்குது. அதாவது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபார ரீதியாக எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே முறியடித்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல லாபம் அதிகரிப்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் புதிதாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று மேலும் வளர்ச்சிக்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபம் மற்றும் உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்தில், அதாவது லாபஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய பார்வை சனி பகவான் மேல விழுதுங்க. இதனால என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரத்துல வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனை அவர் பார்க்கிறாரு. பகை கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. அதிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பதால பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த ஒரு சில முயற்சிகள்ல தாமதங்கள் ஏற்படுங்க. இந்த முயற்சிகளுக்கு மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களுக்கான சுபகாரியங்கள் பலவும் நடைபெறுவது போல் வந்து கை நழுவி செல்லுங்க. அதனால் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை பிள்ளைகளுக்கு நிச்சயம் செய்யக்கூடியவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல பாக பிரிவினை முடிவடையாமல் கூட போகலாங்க. இது மாதிரியான விஷயங்களை சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. அண்ணன் தம்பி
தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீதிமன்றம் வரை செல்ல வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள்ல இருந்து மாற்றம் ஏற்படும் சூழல் அமைய இருக்குது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்தும் பட்சத்துல இது மாதிரியான விஷயங்கள்ல சற்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. இதனால உங்களுக்கு சுப செலவுகளோ அல்லது விரய செலவுகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்தாலும் கூட இந்த பணம் அனைத்துமே எங்கு சென்றது என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். அதனால இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. எப்படி இந்த சுப விரயங்களை மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, முதலீடு சம்பந்தமான விஷயங்கள், அதுவும் தொழில் ரீதியான முதலீடுகள் அல்லாமல் பொருளாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களாக வாங்கி வைப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக நல்லதுங்க. இந்த விரயம் என்பது சுப விரயங்களாக மாற்றப்படும் போது அந்த தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் தடுக்கப்படுங்க. இதனால் இது மாதிரியான விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதி குரு தனஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்க்கை பெற்றிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சனி பகவானும் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க. நன்றாகவே இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் அமர்க்கலமாக நடக்குங்க. இதனால் லாபமும் அதிகரிக்குங்க. கன்னிராசியில் உள்ள கேது உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவாரு. உங்களுடைய பழைய கடன்களை அடைக்க சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால காரிய தடைகள் விலகி செல்வ வளம் அதிகரிக்குங்க. மேஷத்துக்கு பாதக அதிபதியான சனி வக்ரம் அடைந்திருப்பதால நற்பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் பலம் பெற்று இருக்கிறார். மனைவி வழியில் நன்மைகளை நீங்கள் பெறலாங்க. அதோடு 7ஆம் பாவமாகவும் நன்றாக இருக்கிறது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. சொத்துக்களை வாங்கி விற்கின்ற முயற்சி பலிக்குங்க. திருமண முயற்சிகளுக்கு நல்ல காலம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் வரனை மட்டும் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு பொறுமையாக நிதானமாக நிச்சயம் செய்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது. வீண் செலவுகள் குறைவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுங்க. வினைகள் தீர் காரிய வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.